பாக்குற இடம்லாம் விசில் வந்து ஊதி ஊதி வந்து டிஸ்டர்ப் அதுக்குள்ள டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. போதை வந்து இப்போ வலிஞ்சோடிக்கிட்டு இருக்கு. கஞ்சா விற்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 24 மணி நேரமும் சாராய கடையில் பிளாக்ல கிடைக்குது, டாஸ்மாக்ல, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. போகக்கூடிய அக்கா தங்கச்சிங்க கோயிலுக்கு கூட உண்மையாக ஒழுங்காக போக முடியல. அம்மா கூட போன பொண்ணை 2 காவலர்கள் சேர்ந்து அம்மாவை தள்ளி விட்டுட்டு பொண்ணை கொண்டு போய் பாலியல் வன்புணர்வு பண்ணுறான், அது பிரச்சனை இல்லை. 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்ணு தன்னுடைய ஆண் நண்பரோட சென்னைக்கு வந்துட்டு திரும்ப போகும்போது அந்த பொண்ணு அந்த பையனை அடித்து துரத்திட்டு ஒரு காவலர் கொண்டு போய் அந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வு செய்கிறான், அதுங்க பிரச்சனை இல்லை. அண்ணா நகரில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்க. 6 மாதம் அலைஞ்சு அந்த தாய் மீது விபச்சார வழக்கு பதிவு செய்வேன் அப்படின்னு இந்த காவல்துறை அதிகாரி மிரட்டியும் திருப்பியும் அந்த தாய் போராட்டத்தின் மூலமா அந்த பொண்ணுக்கான ஒரு நீதியை வென்றெடுக்கிறார். திரும்ப வழக்கு பதிவு செய்யப்படுது. அது ஒட்டுமொத்த ஒன்றியமும் இந்தியாவும் திரும்பி பார்க்கக்கூடிய இடத்துக்கு அந்த வழக்கு மாறுது. அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனை அந்த மாதிரி இருக்கு. கோயம்புத்தூர்ல விமான நிலையத்துக்கு பக்கத்தில் தன்னுடைய ஆண் நண்பரோட காரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்புணர்வு என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்ததுன்றதை எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சிச்சு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனை இல்லை. தொடர்ச்சியான கூலியை கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. சம ஊதியம் சம வேலை கேட்டு அக்கா தங்கச்சிங்க போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. செவிலியர்கள் போராட்டம் இருக்கும், மருத்துவ பணியாளர்கள் போராட்டம் இருக்கும், ஆசிரியர்களுடைய போராட்டம் இருக்கும், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இருக்கும், மருத்துவ பணியாளர்கள் போராட்டம் இருக்கும். இதையெல்லாம் தெரியல உங்களுக்கு. கனிம வளங்களை கொள்ளை அடித்து இருக்கக்கூடிய மலைகள் அத்தனையுமே காணாக்கிக்கிட்டு போகிறாங்க, அது தெரியல. மண் அள்ளுன்ற பேரில் ஒட்டுமொத்தமாக அத்தனையுமே பூமியை வரைக்கும் பார்க்கக்கூடிய அளவுக்கு பாதாளத்துக்கு மண் அள்ளி விற்றுக்கிட்டு இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியல. அரசில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகள்லையும் பல 1000 கோடிகள் கொள்ளை போச்சுன்னு வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அது தமிழ்நாட்டை சீரழிக்கலை. ஆனால் இந்த விசில் சத்தம் மக்களை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு இல்லையா? இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, கமெண்ட்ஸில் அதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க.